செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் உயிரூற்றாய் வந்தாய், அத்தியாயம் 24. பிரகதிக்கு மேக்கப் முடிஞ்சுதா இல்லை இன்னும் நடந்துகிட்டு இருக்காயதோ என்று பரபரப்பாக கேட்டுக்கொண்டிருந்தார் கவிதா. இப்பதான் போய் பார்த்துட்டு வரேன் அத்தை. மேக்கப் முடிஞ்சது, சின்ன சின்ன டச்சப் மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுவும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் என்றாள் யதுநந்தினி. சீக்கிரம் முடிக்க சொல்லு யது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மேடைக்கு கூப்பிட்டுருவாங்க என்றார். சரி அத்தை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க என்றாள் அமைதியாக. சரி, இங்க மேடையில் நான் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறேன். சரளாவும் அவ வீட்டுக்காரரும் வரவேற்க நிற்கிறாங்க. இந்த விஸ்வா தான் கொஞ்ச நேரமா கண்ணிலேயே தட்டுப்படல. அவன் எங்கன்னு பாரேன், பார்த்தா இங்க வர சொல்லு என்றார். சரி அத்தை என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று நடந்தாள் யதுநந்தினி. அப்போது எதிரே குடுகுடுவென ஓடி வந்தாள் ரூபினி. அவள் ஓடி வந்த வேகத்தில் எங்கே விழுந்து விடுவாளோ என்று பதறியவள், ரூபி குட்டி, எதுக்கு இப்படி ஓடி வர? விழுந்துருவேடா என்று எதிர்கொண்டு அவளை கையில் தூக்கி கொண்டாள். யதுமா, சித்தப்பா துரத்துது என்று மழலையில் மிழற்றினாள் 3 வயதே நிறைவு செய்திருந்த ரூபினி. சித்தப்பா துரத்துறாங்களா? எதுக்கு என்று கேட்டவள் அவள் ஓடி வந்த பக்கம் பார்வையை விரட்ட, உங்ககிட்ட ஓடி வந்துட்டாளா நீ என்று அலுப்பாக சொல்லிக் கொண்டு வந்தான் பிரவீன். முன்பு இருந்த விளையாட்டுத்தனம் சற்று மட்டுப்பட்டு இருக்க கண்களில் தீச்சண்யத்துடன் கம்பீரமான இளைஞனாக மாறியிருந்தான் பிரவீன். இளங்கலை படிப்பை சென்னையிலேயே முடித்துவிட்டு இப்போது முதுகலை படிப்பை படிக்க வெளிநாட்டு கல்லூரியில் சேர்ந்திருந்தான். இப்போது தனது அக்காவின் விசேஷத்திற்காக விடுமுறை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். என்னாச்சு பிரவீன், எதுக்கு இவ இப்படி ஓடி வரா என்று விசாரித்தாள். அண்ணா வர விஐபிகளை வரவேற்க நிக்கிறாங்க அண்ணி. அவங்கள அங்க நிக்க விடாம உள்ள வர சொல்லி இழுத்துக்கிட்டே இருந்தா. என்னை இவளை தூக்கிக்கிட்டு போக சொன்னாங்க. நான் தூக்கக்கூடாதுன்னு இப்படி ஓடி வரா என்றான். சரி பிரவீன், நான் இவளை பாத்துக்கிறேன். நீ கவிதா அத்தை கிட்ட போய் உன் அண்ணா என்ன செய்யறாருன்னு சொல்லிடு, அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்றாள். சரி அண்ணி என்று அவன் கவிதாவை நோக்கி போக யதுநந்தினி ரூபினியை தூக்கிக் கொண்டு பிரகதி இருந்த அறை பக்கம் நகர்ந்தாள். யதுமா, அப்பா அங்க அங்க போ அங்க என்று வாயில் பக்கம் போக சொல்லி கையை காட்டினாள். அப்பா ஆபீஸ்ல இருக்காங்கடா பேபி, நாம அத்தை கிட்ட போலாம். அத்தை சூப்பரா மேக்கப் பண்ணிட்டு இருக்கா, உனக்கும் மேக்கப் போடுவோமா என்று குழந்தையின் ஆர்வத்தை தூண்டிவிட, எனக்கு லிப்டிக் என்று உதட்டை தடவி காட்டினாள். லிப்ஸ்டிக் வேணுமா எங்க ரூபி குட்டிக்கு? போடலாம். லிப்ஸ்டிக் மட்டும் போதுமா, நெயில் பாலிஷ் வேண்டாமா என்று கண்களை விரித்து கேட்டாள். பிங்க் கலர் வேணும் என்றாள். பிங்க் கலரா? போடலாம் என்று அவளுடன் பேசிக்கொண்டே பிரகதி இருந்த அறைக்குள் செல்ல உள்ளே மினுமினுப்பாய் ஜொலித்த லெஹங்கா அணிந்து பிரகதி தயாராகி இருந்தாள். முடிஞ்சதா பிரகதி? நந்தினி கேட்க, முடிஞ்சது யது, வா நீ லேசா மேக்கப் போட்டுக்கோ, பியூட்டிஷியன் ஃப்ரீயா தான் இருக்காங்க என்றாள். எனக்கு எதுக்கு பிரகதி, நான் ரெடியா தானே இருக்கேன், எனக்கு இதுவே போதும் என்று மறுத்தாள். வெறும் கண்மை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்க, லிப்ஸ்டிக் கூட போடல, வந்து போட்டுக்கோ என்று வலியுறுத்தினாள். அத்தை, எனக்கு தான் லிப்ஸ்டிக் என்று போட்டிக்கு வந்தாள் ரூபினி. வாடி என் செல்லக்குட்டி, உனக்கு லிப்ஸ்டிக் வேணுமா? போடலாம், ஆனா உன் எதுமா போட்டாதான் உனக்கும் போட்டு விட சொல்லுவேன் என்று பேரம் பேசினாள். நந்தினியை பார்த்த ரூபினி, யதுமா உனக்கு லிப்டிக், ரூபிக்கு லிப்டிக் என்றாள். உன் பொண்ணே சொல்லிட்டா, இனியும் நீ மாட்டேன்னு சொல்லுவியா என்ன என்று கேலியாக கேட்டாள் பிரகதி. என்னோட ரூபி குட்டி சொன்னா கேட்டுதானா ஆகணும் என்று அழுத்துக் கொள்வது போல சொன்னவள் அவளுடன் தானும் உதட்டு சாயம் பூச தயாரானாள். யதுநந்தினியின் மடியில் அமர்ந்து கொண்டு ரூபினி உதட்டு சாயம் பூச உதட்டை கோணலாக சுழித்து காட்ட
அதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள் பிரகதி. யதுநந்தினியும் ரூபினியும் இருவருமே அம்மா மகள் போலதான் பொருந்தி இருந்தனர். அவர்களுக்குள் ஆரம்பத்தில் இருந்த பிணைப்பை விட இப்போது இன்னும் அதிகரித்ததே தவிர சிறிதும் குறையவில்லை. யதுநந்தினியின் தாய் தந்தை இறந்த பிறகு குற்ற உணர்வில் வேறு எங்கேயாவது போய்விடுகிறேன் என்றவளை அந்த வீட்டில் இருந்த யாரும் விட தயாராக இல்லை. அவளின் மனம் மாற குழந்தை ஒரு வகையில் காரணமாக இருந்தாள். அதோடு அவளை வீட்டிலேயே முடங்கி போக விடாமல் கலையரசனே அவளை கம்பெனிக்கு வர சொன்னார். விஸ்வாவும் அவள் தந்தையின் பெயரில் இருந்த 20% பங்கை அவள் மறுத்தும் யதுநந்தினியின் பெயரில் மாற்றி எழுதி தந்துவிட்டிருந்தான். மற்றவர்களின் பார்வைக்கு பயந்து கம்பெனிக்கு போக தயங்கியவள் பின் சிறிது சிறிதாக மனதை மாற்றிக்கொண்டு கம்பெனிக்கு செல்ல ஆரம்பித்தாள். கம்பெனியை தன் பெயரில் மாற்றிக்கொள்ளும் முயற்சியில் மட்டுமே சோமசுந்தரம் இருந்ததால் கம்பெனியில் அவர் எந்த தகிடுதத்தமும் செய்யவில்லை. அதனால் கம்பெனியில் அவளுக்கு ரொம்பவும் சங்கடப்படும்படியாக நேரவில்லை. வீட்டில் விஸ்வா உன்னை என்னால் மனைவியாக நினைக்க முடியாது என்று சொல்லிவிட்டாலும் தனது அத்தை மகள் என்ற உறவை மட்டும் எடுத்துக்கொண்டு முகம் திருப்பவில்லை. அவர்கள் இருவரும் ஒட்டாமல் தனித்தனியாக இருப்பதை பார்த்து வருந்தினாலும் யதுநந்தினிதான் அந்த வீட்டு மருமகள் என்று மற்றவர்கள் எல்லாம் அழுத்தமாக பதிய வைத்தனர். பிரவீன் அண்ணியாக உரிமையுடன் அழைக்க ஆரம்பிக்க சரளா மகளையும் அண்ணி என்றுதான் அழைக்கச் சொன்னார். ஆனால் பிரகதியால் அப்படி மாற்றிக்கொள்ள முடியவில்லை. தோழியாக நினைத்துவிட்டு முறை சொல்லி அழைக்க வரவில்லை என்று அவள் சினுங்க நந்தினியும் அப்படி அழைக்க வேண்டாம் என்று உறுதியாக மறுத்துவிட்டாள். அதே நேரம் ரூபினிக்கு யதுமா என்று அழைக்க கற்றுத்தந்தது பிரகதிதான். ஆட்சேபனை தெரிவித்த நந்தினியின் மறுப்பை எல்லாம் அவள் காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. என்ன இருந்தாலும் நீ என் அண்ணனின் மனைவிதான். அண்ணன் குழந்தைக்கு தாயாக வந்தவள் என்பதில் ஸ்திரமாக இருந்தாள். குழந்தை அப்படி அழைப்பதை முதலில் ஒரு மரியாதையாக பார்த்தாலும் விஸ்வாவும் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கவில்லை என்பதுதான் அவ்விஷயத்தில் முத்தாய்ப்பாக இருந்தது. ரூபினியும் அப்பா அப்பா என்று சுற்றினாலும் அதற்கு நிகராக யதுமா என்று நந்தினியின் பின்னாலும் சுற்றினாள். நந்தினி ரூபினியின் பிணைப்பு இறுக விஸ்வா நந்தினியின் உறவோ சிறிதும் நகராமல் அதே இடத்தில் நின்று போனது. கணவன் மனைவி உறவை உருவாக்கிக் கொள்ள விஸ்வா மட்டுமல்ல நந்தினியும் முயலவில்லை. அதனால் அவர்களுக்கு இதுநாள் வரை விலகல் இருந்து கொண்டேதான் இருந்தது. நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாச்சு, பொண்ணை அழைச்சிக்கிட்டு வர சொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டு வந்தாள் மாப்பிள்ளையின் சகோதர முறையில் இருந்த பெண் ஒருத்தி. பிரகதி படிப்பை முடித்து சில மாதங்கள் தங்கள் கம்பெனிக்கே வேலைக்கு போய்க் கொண்டிருந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு வரன் வர அந்த இடம் வீட்டினருக்கு திருப்தியாக இருக்க அந்த இடத்தையே பேசி முடித்திருந்தனர். பெற்றோருக்கு ஒரே பிள்ளையான மாப்பிள்ளை அவினாஷ் சொந்தமாக தொழில் நடத்தி கொண்டிருந்தான். அவனை பற்றி தீவிரமாக விசாரித்து அனைத்து ஏற்பாடுகளையும் அண்ணனான முறையில் செய்திருந்தான் விஸ்வமித்ரன். பிரகதியும் அவினாஷும் மேடைக்கு வந்து சேர நிச்சயதார்த்த சம்பிரதாயங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. சடங்குகள் முடிந்ததும் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் நிகழ்வு இருக்க, இந்த விஸ்வா எங்க ஏதோ மாப்பிள்ளையோட மோதிரம் அவன்கிட்டதாமா இருக்கு, போய் அவனை வர சொல்லு என்று கவிதா சொல்ல, இதோ அத்த என்று சொல்லிவிட்டு ரூபினியுடன் புடவை சரசரக்க விஸ்வாவை தேடி சென்றாள். வாயில் அருகில் யாரோ ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்த விஸ்வா கருநீல நிறத்தில் கோட் சூட் அணிந்திருந்தான். கால் சட்டைக்குள் கையை விட்டுக்கொண்டு இன்னொரு கையால் தலையை நீவிக்கொண்டே சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவன் சிரிக்கும்போது தெரிந்த பல்வரிசையையும் கண்ணோரங்கள் சுருங்குவதை கூட பார்த்து கொண்டே அவனை நெருங்கினாள் யதுநந்தினி. அவளின் கண்கள் அவளையும் மீறி அவனின் மீது சில நொடிகள் நிலைத்து நின்றன. நந்தினி அவனை அழைக்க குரல் கொடுக்கும் முன் அப்பா என்று குரல் கொடுத்தாள் ரூபினி. புன்னகை முகத்துடன் மகளின் புறம் திரும்பினான் விஸ்வா. என்ன ரூபி குட்டி? அவன் புன்னகை மாறாமல் கேட்க, தூக்கு என்று கையை நீட்டினாள். அவன் அவளை தூக்கிக் கொண்டதும் கேள்வியாக நந்தினியை பார்த்தான். மாப்பிள்ளையோட மோதிரம் உங்ககிட்ட இருக்காத்தான், அத அத்தை கேட்டாங்க, அப்படியே உங்களையும் மேடைக்கு கூப்பிட்டாங்க என்றாள். ஓகே மிஸ்டர் விஸ்வா, உங்க வைஃபும் பொண்ணும் கூப்பிடுறாங்க, நீங்க ஃபங்க்ஷன் வேலையை பாருங்க, நாம அப்புறம் பேசுவோம் என்று விஸ்வாவிடம் பேசிக் கொண்டிருந்த நபர் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட விஸ்வா மேடையை நோக்கி நகர்ந்தான். நந்தினியை வைஃப் என்றதை கேட்ட விஸ்வாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. உன்னை என் மனைவியாக நினைக்க முடியாது என்று சொல்லி அவன் விலகி இருந்தாலும் அவனை சுற்றி உள்ள அனைவருமே
நந்தினி உன் மனைவிதான் என்று எடுத்துரைத்துக் கொண்டே இருந்தனர். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி யதுநந்தினி விஸ்வாமித்திரனின் மனைவியாகத்தான் நடத்தப்பட்டாள். ஆரம்பத்தில் அதை கேட்டு முகம் சுருங்குபவன் இப்போதெல்லாம் எந்த பாவனையும் காட்டவில்லை. அதே நேரம் இவள் என் மனைவி என்று யாரிடமும் சொல்லிக்கொள்ளவும் இல்லை. குழந்தையுடன் விஸ்வா முன்னே நடக்க விலகி நடக்காமல் அவனை ஒட்டியே நந்தினியும் பின்தொடர்ந்தாள். பார்ப்பவர்களுக்கு அவர்கள் நிறைவான குடும்பமாக கண்ணுக்கு தெரிந்ததை விஸ்வா உணரவே இல்லை. மகனும் மருமகளும் பேத்தியும் வரும் அழகை பார்த்த கவிதாவும் அப்படித்தான் நினைத்தார். ஆனால் அவருக்கே தெரியும் இந்த நிறைவு அவர்கள் வாழ்க்கையில் இல்லை என்று. அதை நினைத்து யாரும் அறியாமல் வருத்த பெருமூச்சு விட்டுக் கொண்டார். இதோ இந்தாங்கம்மா மோதிரம், விஸ்வா கொடுக்க வாங்கிக் கொண்டார். கொஞ்ச நேரம் இங்கே இரு விஸ்வா, கீழே போயிடாத. யது, நீயும் அவன் பக்கத்திலே நில்லு என்று இருவரிடமும் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்றார். சிறிது நேரத்தில் அவினாஷும் பிரகதியும் மோதிரம் மாற்றிக்கொண்டனர். தங்கையின் பின்னால் நின்றிருந்த விஸ்வா முன்னே வந்து இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்தான். அண்ணா, நாம அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்குவோமா என்றாள் பிரகதி. அவள் ஆசைக்கு மறுப்பு தெரிவிக்காமல் உடனே குழந்தையுடன் தங்கை அருகில் நின்றான். சார், நீங்க மாப்பிள்ளை பக்கம் நில்லுங்க, உங்க வைஃபு பொண்ணு பக்கத்துல நிக்கட்டும் என்று புகைப்பட கலைஞர் சொல்ல ஒரு நொடி தயங்கிவிட்டு அவினாஷ் பக்கம் சென்று நின்றான். என் பக்கத்துல ஒட்டி நில்லு என்று யதுநந்தினியை தன் அருகில் இழுத்து கொண்டாள் பிரகதி. பெண் மாப்பிள்ளையுடன் அவர்கள் மூவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டது நிறைய பேரின் கண்களை நிறைத்தது. புகைப்படம் எடுத்துவிட்டு கீழே இறங்கிச் சென்ற யதுநந்தினியை பிடித்துக் கொண்டார் ஒரு உறவுக்கார பெண்மணி. என்னம்மா, உங்க கல்யாணம் முடிஞ்சு 3 வருஷம் ஆக போகுது, இன்னும் ஒன்னும் விசேஷம் இல்லையா? ரூபிணி புள்ளதான் இப்போ பெருசாயிடுச்சே, இனியாவது ஒரு குழந்தை பெத்துக்கலாம்ல என்றவருக்கு பதில் சொல்லும் வகையற்று சங்கடமாக பார்த்தாள் யதுநந்தினி. அப்போது அவர்களை தாண்டிக் கொண்டு விஸ்வா செல்ல அவனின் விரைத்த முதுகே அந்த பெண்மணி பேசியதை கேட்டுவிட்டான் என்பதை அவளுக்கு புரிய வைத்தது. எங்க சின்னத்தை கூப்பிடுறாங்க, அப்புறம் வர ஆண்டி என்று அவரிடமிருந்து தப்பித்து ஓடினாள். அதன் பிறகு யாரிடமும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பதே அவளுக்கு பெரும் பாடாக இருந்தது. சிலர் விஸ்வா நந்தினி வாழ்க்கையை பற்றி அறிய ஆவலாக மூக்கை நுழைக்கவே முயன்றனர். நிச்சயதார்த்த விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. மணப்பெண் அறையில் பிரகதியின் மேக்கப்பை கலைக்க உதவி கொண்டிருந்தாள் யதுநந்தினி. இன்னும் தூங்காமல் முழித்துக் கொண்டிருந்த ரூபிணி அந்த அறையில் சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தாள். அப்போது அந்த அறைக்குள் வந்த சரளா, யது, அவளுக்கு மேக்கப்பை கலைச்சி விட்டுட்டு நீ இந்த மண்டபத்துக்கு மேல் மாடியில் இருக்கிற 102வது நம்பர் ரூமுக்கு போயிடுமா என்றார். ஏன் அத்தை, நான் பிரகதி கூட தங்கிக்கிறேன், தனியா எதுக்கு என்றாள். இங்க நான் இருந்துக்கிறேன் யது, நீ அங்க ரூபிணியை தூக்கிக்கிட்டு போ. காலையில இங்க மேக்கப்போட சீக்கிரம் வந்துருவாங்க, ரூபிணி இங்க சரியா தூங்க முடியாது என்றார். சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன் என்றாள். பிரகதிக்கு மேக்கப்பை கலைத்துவிட்டு ரூபிணியை தூக்கிக் கொண்டு கிளம்ப, காலையில 8 மணிக்கு முகூர்த்தம் யது, அதுக்குள்ள கிளம்பி இங்க வந்துரு, உன்னோட லக்கேஜ் எல்லாம் அங்க வைக்க சொல்லிட்டேன் என்று சொல்லி அனுப்பினார் சரளா. அவர் சொன்ன அறைக்கு சென்ற நந்தினி, ரூபி பேபி, குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து படுத்துக்கலாமா என்று கேட்டாள். தண்ணீரில் விளையாட பிடிக்கும் ரூபினியோ, யதுமா குளிக்க குளிக்க என்று குதித்தாள். குளிச்சிடுவோம் என்றவள் குளியல் அறைக்குள் அழைத்து போனாள். குழந்தையை குளிக்க வைத்துவிட்டு தூக்கிக் கொண்டு வெளியே வந்தவள் மாற்றுடையை எடுக்க பை எங்கே இருக்கிறது என்று பார்க்க கண்ணாடியின் அருகில் வைக்கப்பட்டிருந்தது. அதன் அருகில் சென்றவளின் முகம் யோசனைக்கு போனது. அங்கே விஸ்வாவின் பையும் இருந்ததே அவளின் யோசனைக்கு காரணம். கல்யாணம் முடிந்தபோது உங்களுடன் ஒரே அறையில்தான் இருப்பேன் என்று அடம் பிடித்திருந்தவள் தாய் தந்தை இறந்த பிறகு பக்கத்து அறைக்கு சென்று விட்டாள். இப்போது வரை அப்படித்தான். இன்று மண்டபத்தில் தங்குவதால் விஸ்வாவும் தனியாக வேறு அறையில் தங்குவான் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவன் பையும் அங்கே இருப்பதை பார்த்து இங்கேதான் வருவானோ என்று படபடத்து போனாள். அவனின் பை இங்கே இருப்பது அவனுக்கு தெரியுமா? ஒருவேளை யாரும் சொல்லாமல் இங்கே கொண்டு வந்து வைத்து விட்டார்களா என்று யோசித்துக் கொண்டே குழந்தைக்கு உடை மாற்றிவிட்டாள். அவளும் இரவு உடைக்கு மாறிவிட்டு படுக்க யோசித்தபடி கட்டிலில் அமர்ந்துவிட, யதுமா படு, கதை சொல்லு என்று அவள் கையை பிடித்து இழுத்தாள் ரூபிணி. இருடா பேபி
என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் விஸ்வா. அவனை பார்த்ததும் அவள் எழுந்து நிற்க அவளை அங்கே எதிர்பாராமல் அவனும் திகைத்துதான் பார்த்தான். சித்தப்பா என்னை இந்த ரூம்ல தங்க சொன்னாரு என்று அவன் யோசனையுடன் சொல்ல, சரளா அத்தை தான் என்னை இங்க தங்க சொன்னாங்க அத்தான் என்று முனகினாள். நான் போய் வேற ரூம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் என்று வெளியே செல்ல போக, வேற ரூமு இல்ல போல இருக்கத்தான், சரளா அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வேணும்னா கட்டில்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் என்றாள். அப்பா வா 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 படு. தந்தையை கண்டதும் ஆவலாக அழைத்தாள் ரூபினி. வேறு வழி இல்லாமல் விஸ்வா உள்ளே வர நந்தினி ஒரு போர்வையை எடுத்து கீழே விரித்தாள். விஸ்வா குழந்தையின் அருகே படுத்தான். யதுமா, நீ இங்கே படு என்று உயர்ந்து குரல் கொடுத்தாள் ரூபினி. இன்னைக்கு அப்பா உனக்கு கதை சொல்லுவாருடா பேபி, நான் இங்க படுத்துக்கிறேன், கட்டில்ல இடம் பத்தாது என்றாள் அந்த கிங் சைஸ் கட்டிலை காட்டி. அவளும் இடம் பத்தாதோ என்பது போல பார்த்தவள் தந்தையை நன்றாக ஒட்டி படுத்துக்கொண்டு இப்ப படு என்று அழைத்தாள். அவளின் செய்கையைக் கண்டு சிரிப்பு வந்தாலும் விஸ்வாவை சங்கடமாகவும் பார்த்து கொண்டாள். அவனுக்கும் அதே சங்கடம் இருந்தது போல் தெரிந்தது. முன்பு அவளுடன் ஒரே அறைக்குள் தங்க பிடிக்காமல் மாடி அறைக்கு ஓடியவனாயிற்றே, அது ஞாபகம் வர, இல்லடா ரூபிக்குட்டி, நான் கீழே படுத்துக்கிறேன், நாளைக்கு வீட்டுக்கு போனதும் நீ என் கூட படுத்துக்குவியா என்றாள். அவளின் சமாளிப்பு காரணத்தை எல்லாம் கேட்க அவள் தயாராக இல்லை போலும். யதுமா இங்க வா என்று படுக்கையில் எழுந்து அமர்ந்து காட்டு கத்தலாக கத்தினாள். ரூபி கத்தக்கூடாது என்று விஸ்வா அதட்டலாக சொல்ல அவளுக்கு அழுகை வந்துவிட்டது. யதுமா வா வா என்று ஏங்கி ஏங்கி அழ ஆரம்பித்து விட்டாள். இருவரும் கொஞ்ச நேரம் சமாதானம் சொல்லி பார்த்தும் ஆகாமல் போக, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் செஞ்சுதான் ஆகணும் என்று முனகினான் விஸ்வா. நான் வேணும்னா பிரகதி ரூமுக்கு போயிடவாத்தான் என்று தயக்கத்துடன் கேட்டவளை கூர்ந்து பார்த்தவன், அதெல்லாம் வேண்டாம் என்றான் உறுதியாக. நீ அந்த பக்கம் படு, வேற வழி இல்லை என்று முனகிவிட்டு திரும்பி படுத்துக் கொண்டான். அவனை அதிசயமாக பார்த்தாலும் மறுக்காமல் மறுபக்கம் படுத்துக்கொண்டாள். அவளும் படுத்த பிறகுதான் ரூபினி அழுகையை நிறுத்தினாள். வீட்டில் எப்போதும் ஒரு நாள் விஸ்வாவிடம் படுத்தாள், இன்னொரு நாள் நான் யதுமா கிட்ட போறேன் என்று நந்தினியின் அறைக்கு சென்று விடுவாள். விஸ்வாவும் அவளை தடுப்பதில்லை. இன்று அப்பாவும் யதுமாவும் ஒரே அறையில் இருந்தது அவளுக்கு வித்தியாசமாகப்பட்டது போலும். இருவரையும் மாறி மாறி சில நொடிகள் பார்த்தாள். அப்பா யதுமா பாப்பா என்று மூவரையும் தொட்டு காட்டினாள். அந்த விளையாட்டு பிடித்து விட்டது போலும். அப்பா யதுமா பாப்பா, அப்பா யதுமா பாப்பா என்று மீண்டும் மீண்டும் சொல்லியவள் அப்பா அம்மா பாப்பா என்பதில் வந்து அவள் முடிக்க இன்பமாக அதிர்ந்து போனாள் யதுநந்தினி.